கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 12வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 12:2 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நான் வாழை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நான் வாழை துதிக்கிறோம் நாதா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்துகிறீர் நன்றி ராஜா, உடனிருந்து நடத்துகிறேன் நன்றி ராஜா, ஓ பரபா ஓ பரபா ஓ பா ரே பரபா ரே பரபா ரே பா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தாயை போல தேற்றுகிறேன் நன்றி ராஜா, தாயை போல தேற்றுகிறேன் நன்றி ராஜா, ரப 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 ரபா ரப்ப ரப ரப்ப ரப ரபா, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நான் வாழை துதிக்கிறோம் நாதா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, மாமரர மாமரர மமா மகரர மகரர மமா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, ராக ரப ரக ரப ரகா ரப்ப ரப ரப்ப ரப ரபா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட். வாசிப்போம் 12வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமலும் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். ரட்சிப்பு, இந்த 2 தடவை ரட்சிப்பு இருக்குது. ரட்சிப்பு நம்ம ஆரம்பிச்சு அவரே ரட்சிப்பாக மாறுகிறார். ஸோ ஃபர்ஸ்ட் ரட்சிப்புனா என்னென்ன பார்க்கிறோம். யஷ்ஹா, யஷ்ஹா ரட்சிப்பு, வாய் ஏ யூ மேல ஒரு ஆரோ போட்டுங்க, யா அது மேல யா ஏ யாஷ்ஹா, 2 சேர்ந்து ஈஸ்ன மாதிரி யாஷ்ஹா, யா இஸ் யூ ஏ ஹெச், யாஷ்வா யாஷ்வா இயேசுவா இயேஸ் ரட்சிப்பு. நம்ம பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு காமனான பேர். புதிய ஏற்பாட்டில் இயேசுன்னு இருக்குது, பழைய ஏற்பாட்டில் ஏசா யோசுவா, யோசுவா அதான் இந்த யோசுவா தான் இங்க இருக்கு. ரட்சிப்பு, இந்த ரட்சிப்புங்கிறது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்புங்கிறது என்னன்னா ஒரு சூழ்நிலையை சார்ந்தது, ஒரு சூழ்நிலையை சார்ந்தது. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 18 49:18, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். இது என்னன்றத அந்தி கிறிஸ்து எந்த கோத்திரத்தில் வருவான்னு சொல்லி பைபிள் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்ப இதை சொல்லிட்டு இருக்கிற யாக்கோபு இதை ஒரு ஜெபமாக பார்க்கிற சூழ்நிலை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 49வது அதிகாரம் 15 வசனம்
அவன் இளைப்பாறுதல் நல்லது. தான் தான் இஸ்ரேல் கோத்திரங்களிலே ஒரு கோத்திரமாகி தன் ஜனங்களே நியாயம் வைத்தான். பாருங்க, தான் கோத்திரத்துல இருந்துதான் அந்த கிறிஸ்துவ வருவான்னு சொல்லி பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. அதுக்கு இந்த வசனத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாக அதன் குதிங்காலை கடிப்பதற்கு வழியிலே கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற வெறியனையும் போல இருப்பான். குதிங்கால், இந்த குதிங்கால்ங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குதிங்கால் அல்ல, அது ஆணி அடிக்கப்பட்ட அவன் உன் குதிங்காலை நசுக்குவான். அந்த ஆதிகாரத்தில் பார்த்த வாசனை இங்க சர்ப்பம் யாரை பார்க்குறோங்க? ஒரு அந்தி கிறிஸ்துவ பார்க்குறோம். அந்த அந்தி கிறிஸ்துடைய வெளிப்பாடு யாக்கோபுக்கு கிடைச்ச உடனே ஒரு ஜெபத்தை போட்டுக்கிறார். அது என்ன ஜெபம்னு பார்த்தீங்கன்னா, தான் இஸ்ரேல் கோத்திரத்து கர்த்தாவே 18 உங்களுடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன். இந்த ரட்சிப்புங்கிறது மகா உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்து கிடைக்கிற ஒரு விடுதலையாக நம்ம பார்க்கணும். சூழ்நிலை ரொம்ப முக்கியமானது. ஒன்று சாமுவேல் எடுத்துக்கொள்வோம். இது இன்னொரு ரட்சிப்பு. இது என்ன ரட்சிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று சாமுவேல் 14வது அதிகாரம். சவுல் ஒரு மரண தண்டனையை அனுப்புகிறார். 14:45 இஸ்ரவேலர்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனாத்தான் கொலை செய்யலாமா? ஆப்போசிட்டா இருக்கணும். அப்பா மகன் உயிருக்காக போராடணும். ஆனா அப்பா இந்த யோனாத்தான்கிற என் மகன் சாகணுங்கிறார் ஒரு சில்லி ரீசனுக்கு. அப்ப மக்கள் சொல்றாங்க, இந்த பெரிதான ரட்சிப்பு நடந்திருக்குது, இந்த யோனாத்தான், அந்த யோனாத்தானா சாகலாமா அப்படிங்கிறாங்க. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிர் தலையில் விடக்கூடும் என்று கர்த்தருடைய ஜீவன்களை ஆணையிடும். தேவன் துணை இருக்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனாத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். இந்த தப்புவிக்கிறத தான் ரட்சிப்பு அப்படின்னு பார்க்கணும். யாஷ்ஹா பெரிய ரட்சிப்பு. ரைட், இதை வந்து நம்ம ஹியூமன் ஆக்ட் அப்படின்னு பார்க்கிறோம். ஹியூமன் ஆக்ட். பி பாருங்க, ஒரு டி போட்டிருக்கிறேன். TSUH டி. அந்த டி சைலண்டா இருந்தாலும் அது எப்படி செய்யறதுன்னா டஷ்ஹா டஷ்ஹா யாஷ்ஹா டஷ்ஹா டி. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹியூமன் ஆக்ட். ஹியூமன் ஆக்டை தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். எப்படி காமிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கனெக்டட் டு ரிஜாய்ஸ். ஹியூமன் ஆக்ட் இஸ் கனெக்டட் டு ரிஜாய்ஸ். ஒன்று சாமுவேல் 11வது அதிகாரம் 13 அன்று சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படாலாகாது என்று கர்த்தர் சொன்னது. கர்த்தர் இஸ்ரேலுக்கு ரட்சிப்பார். அப்பொழுது எல்லாரும் என்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டாடினார்கள். 15 கடைசியில் இருக்கு. இந்த ஹியூமன் ஆக்ட் மூலமாக கிடைக்கப்படும். இதுல இந்த ஒரு கொலை நடந்தானா அந்த ரட்சிப்புனால கிடைச்ச சந்தோஷம் மகிழ்ச்சி பெறும். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். டிஷ்ஹாஸ். ரைட், இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 18 15 18 நியாயாதிபதிகள். அவன் மிகவும் சிம்சோன் மிகவும் தாகம் அடைந்து தேவரீர் நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினாலே இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, அதை ரட்சிப்பு முடிச்சாச்சு. இப்படி நான் தாகத்தினாலே சென்று இவங்க அப்போ உடனே ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, ஒரு பள்ளத்தாக்கில் பழக்கிறாரு. அதுல தண்ணி வந்து அவன் கிடைக்குது. இந்த ரட்சிப்பு அவன் சாகாம பழிக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுக்கிறது. ஹியூமன் ஆக்ட்ல மனிதனுடைய கடவுளுடைய ஒரு ஹெல்ப் அங்க வருது. மூன்றாவது யாசா. யாசா மேல ஒரு கோடு போட்டிருக்காரு. யா சா
டிஷ்ஹா யா ஷா ஈ மேல ஒரு கோடு யாஸ் மேல அது இ எஸ் இணைத்து நீங்க யாஷா யாஷா ரைட். இது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். மனிதனுக்கு தேவன் செய்கிறது, மனிதனுக்கு தேவன் செய்கிறது. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 3வது வசனம். 2 சாமுவேல் 22:3 தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் ரட்சிப்பும் என் கோம்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர் என் புகழிலும் என் ரட்சிப்புமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார் அவரே. தாவீது ஒரு பாதையில செல்லும் போது வித்தியாசமா ஆண்டவரை பார்ப்பார். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஆடு வச்சிருக்கிறார். ஆடு இருக்கும்போது இதெல்லாம் சொல்ல மாட்டார். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறான்னு சொல்லுவார். சொல்லிக்கிட்டு ஒரே ஹாப்பியா கிட்டார் வாசிக்கிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதே தாவீது ஒரு சூழ்நிலை, மோசமான சூழ்நிலை வருது, கஷ்டமான சூழ்நிலை வருது, ஒரு யுத்தத்தின் பாதையில போகிறாரு. இந்த யுத்தத்தின் பாதையில வரும்போது அவர் என்ன வார்த்தை அந்த ரட்சிப்புக்காக யூஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நம்பி இருக்கிற துருகங்கிறது ஒரு சேஃப் பிளேஸ் தான். துருகம் கர்த்தர் நாமம் என் அடைக்கலம் துருவம். அப்படியே நாமத்துல நான் ஒளிஞ்சுக்கிடுவேன். அந்த துருவத்தை பார்க்கிறார். என் கேடகம் ஷீல்டு. இந்த கொஞ்ச நேரத்தில் யுத்தத்தில் என் உயிர் போயிடும், போகாம இருக்கிறதுக்கு ஷீல்டு அவர். என் ரட்சிப்பன் கொம்பு, உயர்ந்த அடைக்கலம், என் புகலிடமும் என் ரட்சகமுமானவர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார் அவர். எல்லாமே இதுக்குள்ள வந்துச்சு. யுத்தத்தில் அவர் வருகிற இந்த இது முதல்ல பார்த்தாச்சு. 2வது பார்க்கிறோம். வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்பர் 2 நான் என் பலன் 12:2 பலனுக்கு ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரென்த்துக்கு யாயில் HAUIL ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த், பவர், வெல்த், ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்குமே ஸ்ட்ரென்த். பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு பணம் தான் அவனுடைய ஸ்ட்ரென்த். ஒரு பொலிட்டிஷியன், அந்த பவர் அவனுக்கு ஸ்ட்ரென்த், பொசிஷன். இது ஆர்மிக்கும் இதில் தான் ஹைல் யூஸ் பண்றாங்க. அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு இது யூஸ் பண்றாங்க ஹைல் அப்படிங்கிறது. பவரை நாம் புரிந்து கொள்வதற்கு பிரசங்கி 10வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கலாம். பிரசங்கி 10 பக்கம் 7-9 இரும்பு ஆயுதம் 10 இரும்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க. அது மழுங்கலா இருந்தா அது பவர் போயிடும், ஸ்ட்ரென்த் போயிடும், வெட்டாது. அதை ஒருவனும் தீட்டாமல் போனால் அவ இரும்பு ஆயுதத்தை தீட்ட தான் அதுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குது. அதான் ஹைல் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு அம்மா, அந்த அம்மா பிள்ளை கிடைச்சிருச்சு. பிள்ளை கிடைச்ச உடனே அந்த அம்மாவுடைய ஸ்ட்ரென்த்தை குறித்து அந்த அம்மா என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்கன்னா, அன்னாளுடைய ஜெபத்துல 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனம், பலவான்களின் வில் முடிந்தது, தள்ளுண்டவர்களுக்கே பலத்தினாலே இடைக்கட்டது. இந்த பலவான்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சக்களத்தி வார்த்தையினால முள்ளுனால குத்துனா இப்ப அவளுடைய வில் பவர் போச்சு. இப்ப அவனுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆம்பளை பிள்ளைய வச்சிருக்கான். ஸ்ட்ரென்த். 3வதாக நம்ம பார்க்க போறது ட்ரஸ்ட், நம்பிக்கை. என் பலன், என் நம்பிக்கையுமாய் இருப்பேன். நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். நம்பிக்கைங்க ட்ரஸ்ட். ஒரு எபிரேய வார்த்தை, கிரேக்க வார்த்தை பட்டி, PEI PEITHE நம்பிக்கை, ட்ரஸ்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. மத்திய 27
27:43 மத்திய 27:43 இவன் ஆண்டவராகிய இவன் தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே அப்படிங்கிறார். லூக்கா 11வது அதிகாரத்துல 22வது வசனம். லூக்கா 11:22 அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வான். அவன் நம்பி இருக்கிற சகலாதி நம்பி இருக்கனா இவன் இதெல்லாம் என்னைய காப்பாத்துன்ற ட்ரஸ்ட். கடைசியாக அவனை பார்க்கிறோம். சாங் பாடல். பாடலுக்கு QTE cute cute QDE cute QD cute இமெயில் ஒரு cute பாடல். இந்த பாடல் எபேசியர் 5வது அதிகாரம் 19வது வசனம். எபேசியர் 5:19 சங்கீதங்களினாலும் கீர்த்தனை ஞான பாட்டுகளாலும் பாடல் பாட்டு கொலேசியர் 3:16 கொலேசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல பரிபூரணத்துடன் சங்கீதங்கள்னாலும் கீர்த்தனாலும் ஞான பாட்டுகளும் ஒரு போதித்து. இதெல்லாமே கியூட். லாங்குவேஜ் பார்த்தாச்சு, நம்ம வார்த்தைக்குள்ள போக இருக்கிறோம். சரி, கம்பேரிட்டிவான 2 வசனங்களை நம்ம பார்க்க போறோம். D.L. மூடி அப்படின்னு அவர்கிட்ட ஒரு அம்மா வந்து சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 56:3 சங்கீதம் 56:3 நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். இந்த வயதான அம்மா டிஎல் போடி பிரதர்ட்ட வந்து இந்த வசனத்தை சொல்லி, பிரதர் இந்த வசனம் தான் எனக்கு உயிர், இந்த வசனம் இல்லைன்னா நான் செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி, நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். நான் நம்ப மாட்டேன், பயப்படுற நாளில் மட்டும் நான் உண்மை நம்புவேன் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே டிஎல் முடி பிரதர் இந்த வசனத்தை எடுத்து காட்டாரான். அது உனக்கு எனக்கு இந்த வசனம் கிடையாது, எனக்கு ஏசாயா 12வது அதிகாரம் 2வது வசனம், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமலும் நம்பிக்கையா இருப்பேன். நீ பயப்படுறதுனால தானே அவரை நம்பிப்பேன், ஆனால் நான் பயப்படாமலே நான் நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னாரு. அதனால நான் எல்லா ரெஃபரல்டு பைபிளையும் எல்லா பைபிளும் இந்த ரெஃபரல் வசனத்தை எழுதி வச்சிருக்கேன். எப்படி ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனத்தை வச்சு அவர் ஒரு அடி மேல போயிட்டார். ரைட், முதல்ல இதுல என்ன பார்க்கணும், இதோ தேவனே, தேவனேங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இதெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே நம்ம பார்க்கிறோம், தேவனே. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த துதி பாடல்லாம் நம்ம பார்க்கிறோம். துதி பாடல் இந்த 12வது அதிகாரத்துல ஃபுல்லாவே பாருங்க பாடல்கள் தான் இருக்கு. இந்த பாடல் இது யாருக்காக இந்த பாடல் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை இந்த 7வது அதிகாரம் 14வது வசனத்துல ஒரு பெரிய ஒரு சம்பவம் உலகத்துக்குள்ள வருது. அவருக்குத்தான் எல்லா துதியும் போகுது, எல்லா பாடல்களும் போடும். சரி, நான் பார்க்கணும். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவையாக. இந்த சம்பவத்திலிருந்து தான் சந்தோஷம் வருது. நான் அடிக்கடி உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருப்பேன். பிதாவாகிய தேவனால் அவர் சர்வ வல்லவர், ஆனாலும் நிறைய காரியங்களை அவரால் செய்ய முடியாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குமாரன் மாத்திரம் தான் செய்ய முடியும். அது என்ன? பல காரியங்கள் இருக்கு. சில காரியங்கள் உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய பாவத்திற்காக ரத்தம் சிந்தினது பிதாவாகிய தேவனா அல்லது பரிசுத்த ஆவியானவரா? இயேசு கிறிஸ்து குமாரன். இவர் தான் அந்த பரலோகத்தில் விட்டுட்டு
மகிமையெல்லாம் திறந்துட்டு பிதாவின் சித்தத்தின்படி இந்த பூமிக்கு வந்து சிலுவையை சுமந்து கடைசி ரொட்ட சொத்தை சிந்தி இது உங்களுக்காக உண்டாகிற என்னுடைய உடன்படிக்கையின் ரத்தம், இது அவரால் மாற்ற முடியும் சொல்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை, அந்த வாசஸ்தலத்தை நமக்கு உண்டாக்குறது இவர் தான். அதனாலதான் எல்லா துதிகளும் இவரை நோக்கி போகிறதுக்கு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறது தான் இந்த செய்தி ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் 2வது 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரேங்கிறதுக்கு 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல். இங்க 6வது வசனத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, துதி கிடைக்க போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிய 2 வார்த்தை இந்த ஒரு வசனத்துல இருக்கு. இது எப்படி 2ஆ பிரிச்சு வாசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ரைட்டு, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அந்த 2 முதல் வரி. கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்ன. இது எல்லாமே 2வது வரிகை சேர்த்து. முதல் வரைக்கும் அவரை துதிக்க பாத்திரானவர், 2வது வரைக்கும் அவருக்கு துதிகள் அவருக்கு தான் போகும், பிரைஸ் அவருக்கு தான் போகும். இந்த ரட்சிப்பை அவர் நமக்கு எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்திய ரட்சிப்பாக நமக்கு கொடுக்கிறார். 45வது அதிகாரம் ஏசாயா 45:17. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார்கள், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் வெட்கப்படாமல் கலங்காமலும் இருப்பீர்கள். இந்த ரட்சிப்பு 3 நிலைமையை சேர்ந்தது. பாஸ்ட், நான் 2 இடத்துல ரட்சிக்கப்பட்டேன், இப்ப 20 வருஷமாக அந்த ப்ராசஸ்ல போய்கிட்டே இருக்கிறேன். பிரசன்ட் கண்டினியூஸ், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறேன், ரட்சிக்கப்படுறோம். ஒரு பாஸ்டர் எப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு அவர் போயிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருதுனா இருக்கும்போதே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் பைபிள் நல்லா சொல்லி கொடுக்குற ஒரு பாஸ்டர், பிரெயின்ல அவருக்கு இருந்துச்சு, ஹார்ட்ல சாத்தாருமா. இங்கிருந்து அருப்புக்கோட்டைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனார். எப்போ அருப்புக்கோட்டைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாரோ அங்க சில காரியங்கள் செய்ததுனால டயசிஸ்ல இருந்து அவர் டிகிரியை வாங்கிட்டாங்க. பாஸ்டர் நீ கிடையாது அப்படின்ட்டாங்க. பாருங்க, அந்த நித்திய ரட்சிப்புக்கு நம்ம பயத்தோடு இருக்கணும். அதான் நம்ம பார்க்கிறோம், ரட்சிப்புக்கு பயத்தோடு நாம் இருக்கணும். இந்த வெளிச்சத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 27:1. சங்கீதம் 27:1, கர்த்தர் என் வெளிச்சம். அப்ப நம்ம ஒரு பாதையில போயிட்டு இருக்கும்போது ஒரு இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில இருக்கும். அந்த நேரத்துல நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்பும் மாணவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனில் பலனானவர், யாருக்கு அஞ்சு? பயப்படுறதும் அஞ்சுறது 2 காரியமும் எப்ப அது நம்ம விட்டு போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தைரியமா சொல்லணும், இருக்கிற சூழ்நிலை இருளதான் இருக்கு, இருளதான் உட்கார்ந்து இருக்கிறேன், ஆனா என்னை தூக்கியுள்ள ஒருத்தர் இருக்கிறார். இந்த வார்த்தை பயப்பட தேவையில்லைங்கிறத நம்ம சொல்லணும். இந்த ரட்சிப்பு எதற்கு உள்ள இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே ஒரு உள்ள இருக்கும். எதை கிடைச்சாலும் ஒரு இதுக்குள்ளதான் சொல்லணும். ஒரு கிஃப்ட் கொடுத்தாலும் அது ஒரு பேப்பர்ல ராப் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கிஃப்ட் எதற்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா அதை விளக்கமாக சொல்லுகிறார். எரேமியா 3வது அதிகாரம் 23வது வசனம், குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புவது விருதா என்பதுமே, இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பதே மெய். கர்த்தருக்குள், இந்த கர்த்தருக்குள் இருந்தா இந்த இஸ்ரேல் மக்கள் எங்க இருந்தாங்கன்னா விக்கிரகத்திற்குள்ள இருந்தாங்க. அவங்க இருந்ததுக்குள்ள விக்கிரம் தான் இருந்துச்சு. ஆண்டவர் இருக்கிற ஒரு காரியம் அதான், நீ எப்படி விக்கிறதுகிட்ட போயிட்டியோ சோழி முடிச்சிருச்சு. அப்புறம் ரொம்ப கஷ்டம். சில கேஸ் எல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான கேஸை நாங்கள் பார்ப்போம். சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லிடுவோம். ஆனால் அதுலேயும் ஒரு சிலர் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். ஒரு விரல்ல ஒருத்தருக்கு விரல் ஃபுல்லாக வெளியே நிற்கிது. ஜிஹெச்லேருந்து அவர் வந்திருக்கார், கை வீங்கி. அண்ணன் பையன் சொன்னா, ஜிப்பா அதை வெட்டிடுவோமா அப்படின்னு சொன்னேன். அப்பா வெயிட் பண்ணப்பான்ட்டு
ஜெபம் பண்ணிட்டு ஒரு கம்பியை போட்டுட்டு உள்ள எல்லாம் சதையெல்லாம் கெட்டு போச்சு. ஒரு ஸ்டார்டமைசன் பவுடர் போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு நேற்று ஓப்பன் பண்ணி பார்த்தா கை வீக்கமெல்லாம் வத்தி பாடையெல்லாம் போய் அப்படி உட்காந்துருக்கு, உயிரோட உட்காந்துருக்கு. ஆண்டவரே இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் பண்ணும்போது ஆண்டவர் வரல காப்பாத்துறாரு. அது அவனுக்காண்டி கிடையாது, என்னுடைய தலையை உயர்த்துறதுக்கு. விக்கிரகத்துல போயாச்சுன்னா எல்லாம் சேர்ந்தே போயிருக்கு. இதுதான் அப்படி சொன்ன எரேமியா. அந்த கர்த்தருக்குள் இப்ப நம்ம பார்க்கிறோம், கிளைய பார்க்கிறோம், கிளைய அவரும் பார்க்கிறார். 23வது அதிகாரம் 5வது வசனம், 23:5 எரேமியா அந்த கிளையை எப்படி பார்க்கிறாரு? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவா இருந்து ஞானமாக ராஜரீகம் பண்ணுவார், பூமியின் நியாயத்தையும் இருக்கும். இதுதான் துதிக்கு பாத்திரம். இந்த ராஜாவை தான் நம்ம துதிக்கிறோம். இந்த அத்தனை துதிகளும் இந்த வேறுங்கிற ராஜாட்ட போகுது. சரி, இதனுடைய இந்த வசனத்தை அர்த்தம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். திரும்ப 12வது அதிகாரம், இதோ தேவன் என் ரட்சிப்பு. காமிச்சிட்டேன். நான் பயப்படாமல் நம்பிக்கை இருப்பேன். பயத்துக்கும் நம்பிக்கைக்கும் கனெக்ஷன் இருக்குது. பயப்பட்டாங்கன்னா உங்க நம்பிக்கை போயிடுச்சு. கர்த்தராகிய யெகோவா, இதை நான் உங்களுக்கு காமிச்சேன். என் பலனும் என் கீதமுமானவர், அவரே ரட்சிப்பார். அந்த ரட்சிப்புமானவரை நம்ம துதித்து கொண்டே இருக்கணும். எவ்வளவு கொலவு ஆண்டவராகிய தேவன் பிதாவை பரிசுத்தாம நம்ம துதித்து கொண்டே இருக்கும்போது இந்த பலன் நமக்கு கிடைக்கும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய கிருபைகள் பெருது, ஆசீர்வாதங்கள் பெருது. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆம்.